இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், ரட்சிப்பும் சபை கூடி வருதலும். ரட்சிப்பும் சபை கூடி வருதலும். எப்படி தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கிறார், ரட்சித்ததுக்கு பிற்பாடு அந்த மனிதனை எவ்விதமாய் அவர் கட்டி எழுப்புகிறார் என்கிற விசேஷித்த சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தேவன் முதலாவது ஒரு மனுஷரை ரட்சிக்கிறார், பிற்பாடு அவர்களை சபையாக கட்டி எழுப்புகிறார். இந்த விஷயத்துல நமக்கு கிடைக்கிற, அதாவது இந்த செய்தியில நான் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒன்று இம்மையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இன்னொன்று மறுமையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இந்த ரெண்டு வித ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு கூட நான் அதிகமாக பேச நான் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாமே இந்த செய்தியின் வாயிலாக நம் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவாராக. இந்த செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 142 சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். இன்னைக்கு இந்த ரெண்டு வித ஆசீர்வாதங்களை குறித்த ஆழ்ந்த சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். சங்கீதம் 142 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இங்கு சங்கீதக்காரன் ரெண்டு விஷயங்களை குறித்து பேசுகிறார். ரெண்டு விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான ஆசீர்வாதம். ஒன்று ஆத்துமா காவலுக்கு நீங்களாக்கப்படுவது, இது விடுதலையை குறித்து பேசுகிறார். இரண்டாவது நீதிமான்களால் சூழப்படுகிற சபையை குறித்து பேசுகிறார். அதான் நீதிமான்களின் கூட்டத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று ஆத்தும விடுதலையை குறித்து, இரண்டாவது நீதிமான்களுடைய கூடுகையை குறித்து பேசுகிறார். அதான் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்கிற சத்தியத்தை குறித்து பேசுகிறார். என்ன முகாந்தரத்துக்காக அப்படின்னு சொன்னா, நான் உமது நாமத்தை துதிக்கும்படி என்று அவர் பேசுகிறார். நான் உமது நாமத்தை துதிக்கும்படி. அப்போ நாம் தேவனுடைய நாமத்தை இந்த பூமியில மாத்திரம் இல்ல, பரலோகத்தில் என்னதான் செய்ய போறோம்? துதிக்கதான் போகிறோம். அப்ப தேவனுடைய நாமத்தை நாம் பரலோகத்திலும் இந்த பூமியிலையும் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த பக்தனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் கிடைத்தது. நான் உமது நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ரெண்டு ஆசீர்வாதத்தை சொல்றார். கர்த்தருடைய தயவு கிடைக்கும் போது, கர்த்தர் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும் போது மனிதனுக்கு கிடைக்கிற ரெண்டு வித ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது ரட்சிப்பு, ஆத்துமா காவலுக்கு நீங்களாக்கப்படுகிறது. இரண்டாவது நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ளப்படுகிறார்கள். அதான் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று இவர் சொல்லுகிறார். ஆத்துமா காவலுக்கு நீங்களாவது என்றால் என்ன? வேதத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, அதுல விசேஷமா 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்கிற அந்த சத்தியத்தை சங்கீதம் 9வது சங்கீதம் 13வது வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு என்று அங்கு சொல்லுகிறார். அப்ப கர்த்தரை துதிக்கிற ஒரு முகாந்திரத்தை எங்கேதான் பார்க்க முடியும்? எந்த அனுபவத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வாசல் இருந்து விடுவிக்கப்பட்டு இன்னொரு வாசலுக்கு உட்படுத்தப்படும் போதுதான். அதனாலதான் இங்க ரெண்டு வாசல்களை குறித்து, ரெண்டு விதமான வாசல்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று மரண வாசல்கள், இன்னொன்று சீயோன் வாசல்கள். இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப சங்கீதக்காரனுக்கு என்ன வெளிச்சம் கிடைக்குதுன்னா, நான் உமது துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து. அப்ப எதுக்காக கர்த்தர் மரண வாசல்களிலிருந்து நம்மளை தூக்கி விடுகிறார் சொன்னா, சீயோன் வாசல் என்று சொல்லப்படுகிற, சீயோன் வாசல்கள் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய சபையிலே நாம் அனைவரும் கர்த்தரை துதிக்கும்படி. இன்னைக்கு ஒரு பெரிய வேதனைக்குரியது என்ன அப்படின்னு கேட்டா, பெரிய வேதனைக்குரியது என்னன்னு கேட்டா,
விடுதலையே இல்லாமல் சபைக்கு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது வேதத்தின்படி தவறான கூற்று. விடுதலை இல்லாதவர்கள் ஒரு கட்டடத்துக்குள்ளதான் பிரவேசிக்கிறார்கள் ஒழிய அவர்கள் தேவனுடைய சபையாய் ஒரு காலம் கூடி வர முடியாது. நல்லா அறிஞ்சுக்கங்க. தேவனுடைய சபை என்பது பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனுக்கென்று ஒரு வாசஸ்தலம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இந்த மலையில மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி சமாரியஸ்தரிடத்தில் இயேசுவானவர் பேசின விஷயத்தை நீங்களும் நானும் யோவான் 4வது அதிகாரத்திலே தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய சபை என்பது நீங்களும் நானும் தான். அதனாலதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின்பகுதி நினைக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஏன் இதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னால இருந்து வாசிக்கும் போதுதான் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அதாவது அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாது இருப்போமாக, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அதாவது இப்படி சொல்றார், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே, கிறிஸ்துவோடு பேலியாளுக்கு இசைவேது, விக்கிரங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தமே. இதெல்லாம் நம்ம வேதத்துல பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகுதான் அப்ப ஆண்டு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கிட்டு சொல்ற, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. எவ்வளவு ஒரு நேர்த்தியாய் ஆண்டவர் வெளிப்பாடு தருகிறார் பாருங்க. அதனாலதான் நீங்க வேத வசனத்தை விட்டு விலகக்கூடாது. நல்ல கவனிங்க. நம்ம எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரிதான், என்னைக்கு தெரியுமா சபை கூடி வருதல்ங்கிற ஒரு விஷயத்தை தேவன் வைக்கிறார். இந்த 142 சங்கீதம், நான் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 142 சங்கீதம் 7வது வசனம். இந்த செய்திக்கு தலைப்பு என்ன? ரட்சிப்பும் சபை கூடி வருதலும். ரட்சிப்பும் சபை கூடி வருதலும். ரட்சிப்பு இல்லாமல் சபை கூடி வருதல் கிடையாது. கட்டடத்துல வேணா போய் ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ நேரத்தை போய்கிட்டு வரலாம். ஆனா சபை கூடி வருதல் என்பது கிடையவே கிடையாது. சபை அப்படின்னு சொன்னாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, நான் வசனத்தை விட்டு வெளியே போகாதீங்க. அதாவது அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்றால், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம், தேவன் தமது சுய இரத்தத்தினால், உங்களை குறித்தும் தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை குறித்தும். அப்போ தேவன் தமது எதனால சம்பாதித்துக் கொண்ட, சத்தமா சொல்லுங்க, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஓன் பிளட் அப்படின்னு இருக்கும். God, அதாவது having purchased by his own blood, அப்படிதான் அங்க ஆங்கிலத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது God has purchased the church, his church by his own blood அப்படின்னு இருக்கு வேதத்துல. அவருடைய சொந்த இரத்தத்தினால, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. அப்ப நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக, பாவ நிவர்த்திக்காக, அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தின அந்த சத்தியத்தை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நானும் மீட்கப்படாத பட்சத்தில் அவருடைய சபையாய் ஒரு காலம் மாற முடியாது. அதனால இந்த நிச்சயம் இல்லாம சர்ச்சுக்குன்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், பெரிய பரிதாபம். அதனாலதான் அவங்க வாழ்க்கையில இன்னைக்கும் என்ன செய்யறாங்க, லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில கள்ளத்தனம், பொய். கூட நம்ம சமீபத்தில் இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும், அங்க கூட சமீபத்தில் நடந்த சண்டைகள்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கிட்டு போனாலும் சண்டைகள் இருக்கு, இந்த சைடு போனாலும் சண்டைகள் இருக்கு, ஏன் இங்கிட்டு போனாலும் சண்டைகள் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்கிட்டு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, கிழக்கு எங்க என்ன இருக்குன்னு மன்னிக்கவும், கிழக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு இடமும் சண்டைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயத்தையே பெறல. சும்மா ஏசப்பா ரத்த சிந்தனை கிடையாது. நான் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் சபை கூடி வருதல். அதனாலதான் அங்க சொல்றார் பாத்தீங்களா, இந்த வசனத்துடைய வெளிச்சத்தை கவனிங்க. சங்கீதக்காரனுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன? 142ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல அழகா சொல்றார்,
நான் உமது துதியை, உமது நாமத்தை துதிக்கும்படிக்கு, பாருங்க, நான் உமது நாமத்தை துதிக்கும்படிக்கு எவ்வளவு அழகா சொல்றார், என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும், காவலுக்கு நீங்களாக்கிவிடும், எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்ன செஞ்சிருவாங்க. அப்ப காவலுக்கு நீங்களாக்கப்பட்டாதான் நீதிமான்கள் சூழ்ந்து கொள்கிற சபை கூடி வருதல் இருக்கு. சபை கூடி வருதல் என்ன தெரியுமா? ஷார்ட்டா சொன்னா, பாவிகள் கூடி வரதுக்கு பேர் சபை கூடி வருதல் கிடையாது. பாவிகள் மனம் திரும்பட்டும், அவங்க அது வரைக்கும் யாரு தெரியுமா? பிலீவர்ஸ் கிடையாது, விசிட்டர்ஸ். இப்ப சபைக்கு பாவிகள் வரலாமா அப்படின்னு கேட்டா வரலாம். ஆனா அவங்க தேவனுடைய சபையா, கர்த்தருடைய சரீர அவயவங்களா வர முடியாது. வர முடியுமா? கர்த்தருடைய சரீர அவயங்கள் கிடையாது. அவங்க விசிட்டர்ஸ் ஆர் வியூவர்ஸ், ஸ்பெக்டேட்டர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பெக்டேட்டர்ஸ் அவ்வளவுதான். இந்த கிரிக்கெட்ல எல்லாம் பார்க்க வந்து கூடுவாங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்ன பேருன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ். அவங்க வந்து பார்க்கலாம், அவ்வளவுதான், பார்வையாளர்கள், வியூவர்ஸ் ஒழிய அவருக்கு கர்த்தருடைய சபை கிடையாது. எப்பேற்பட்ட பாவியும் சர்ச்சுக்கு வரலாம், பாத்துக்கங்க. எப்பேற்பட்ட பாவியும் நம்ம நடத்துற கூட்டத்துக்கு வரலாம், கண்டிப்பா வரணும், வரலாம். ஆனா அவங்க தேவனுடைய சபை கிடையாது. என்றைக்கு நான் பாவி அப்படிங்கிற மனநிலையை உணர்ந்து என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்கிற அந்த சத்தியத்தை வேத வசனங்களின் படியே அதை விளங்கி கொண்டு விசுவாசித்து தன் வாழ்க்கையை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுக்காங்க பாருங்க. அந்த ஜெபம் முடியும் போது அந்த விசுவாசத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டாருங்கிற நிச்சயத்துக்குள்ள வர்றாங்க பாருங்க. அவங்க தான் சபையாய் கூடி வருகிறார்கள், அவர்கள் தான் சபையாய் மாறுகிறார்கள். மற்றபடி சர்ச்சுக்குள்ள இருந்துட்டு கமிட்டி சண்டை போடுறவங்க, காணிக்கை எண்ணுவதில் மும்முரமாய் இறங்குகிறவர்கள், எலெக்ஷன் கலெக்ஷன்ங்கிற பகுதியிலே மும்முரமாய் செயல்படுகிறவர்கள், பவர் டவர் அப்படின்னு சொல்லி டவரை கட்டணும், கோபுரத்தை கட்ட வேண்டும், அப்புறம் வேறு விதமாய் கள்ளத்தனத்துக்கு கள்ளக்கணக்கு எழுதுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் எங்க தான் வர்றேன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. உனக்கு முடிவு நரகம்தான். தப்பா சொல்ல நினைச்சுறாங்க. சத்தியத்தை முன்னிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுகிறேன், உறுதியாய் சொல்லுகிறேன். ஒரு இடத்துல இப்படிதான் ஒரு இடத்துல இப்படி சொன்னேன். கன்வென்ஷன் கூட்டங்களில் பெரும்பாலும் இதை பேசுறது உண்டு. அதாவது பணம் கொடுத்து, லஞ்ச பணம் கொடுத்து, 3 லட்சம் 4 லட்சம் பணம் கொடுத்து நீங்க ஆசிரியர் வேலை வாங்கியிருந்தா கட்டாயமா ராஜினாமா செய்யணும். பெரிய பெரிய சர்ச்சிலையும் பேசியிருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, கட்டாயம் ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா மனம் திரும்புதல் கிடையாது. உங்களுக்கு பரலோகத்தை விட உங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் பெருசாயிட்டோ, மாசம் மாசம் 80,000 1 லட்சம் சம்பாத்தியம் மட்டும் பெருசாயிட்டோ அப்படின்னா நீ வராத, ஆலயத்துக்கே வராத. நீ வந்து பிரயோஜனம் கிடையாது. நீ வந்து வர்றதும் ஒண்ணுதான், வராம இருக்கிறது ஒண்ணு. வந்தாலும் நரகம்தான், வராம இருந்தாலும் நரகம்தான். அதுக்கு போட்டு ஏன் வருவானே? காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கிளம்பி பூ வச்சுக்கிட்டு நல்லா என்னது 40 பவுன் 50 பவுன் நகையை போட்டுட்டு நீ வந்தாலும் நரகம் தான் போக போற, வராம இருந்தாலும் நரகம் தான் போக போற. எதுக்கு போட்டு வந்துகிட்டுன்னா காலையிலே எழும்பி கிளம்பி என்ன உனக்கு எதுக்கு ஆசனம்? நரகம் தான் போக போற. ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறது. ஒருவேளை அப்படிப்பட்ட லஞ்சம் கொடுத்து அப்புறம் பிறப்பு சான்றிதழை மாத்தி நீங்க வேலை அதிக நாட்கள் பார்க்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்து அதுல கட்டப்பட்ட வீட்டை கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துடணும், கவர்மெண்ட்டுக்கு வசத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஒரு மன்னிப்பு கடிதத்தோடு, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் ஏமாத்தி இத்தனை வருஷங்களுக்கு முன்னாலே நான் ரிட்டையர்ட் ஆயிருக்கணும், நான் இவ்வளவு வருஷங்களை கூட்டி வேலை பார்க்கணும்னு சொல்லி நான் போலியான பிறப்பு சான்றிதழ் கொடுத்து இத்தனை வருடங்கள் கள்ளத்தனமாய் நான் சம்பாத்தியம் பண்ணிவிட்டேன். ஆகினாலே அந்த சம்பாத்தியத்தில் வாங்கின அன்னை ஜுவல்லர்ஸ்லயோ அல்லது ஏவிஎம் ஜுவல்லர்ஸ்ல வாங்கின நகைகளையும் ஒப்படைத்து விட வேண்டும் கவர்மெண்ட் இடத்துல, அரசாங்கத்திடம். இல்லைன்னா கட்டாயம் சொல்ற அது மனம் திரும்பலே கிடையாது. சகையை மனம் திரும்பினது உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் கையில அந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு 30 லட்ச ரூபா அவருடைய சொத்து மதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு அவர் கையில் 30 லட்ச ரூபா சொத்து மதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தரை கண்ட உடனேயே என்ன நடக்கு பாத்தீங்களா? இயேசுவின் பிள்ளையா மாறுறார். கர்த்தரை கண்ட உடனேயே, அவர் கர்த்தரை அனுபவித்த உடனே என்ன நடக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு கர்த்தரை அனுபவிச்சா 30 லட்ச ரூபா சொத்து மதிப்பு 30 கோடியா மாறுன்னு இன்னைக்கு செய்தி கொடுக்காங்க. ஆனா கர்த்தரை கண்டடைந்த அந்த சகையுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு தெரியுமா? அவர் எடுத்த உடனே சொல்றார், என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். லூக்கா 19:8 சொல்றார், சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். 30 லட்சம் வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. எவ்வளவு ஆச்சு இப்போ? பாதியை கொடுக்கிறேன்னா 15 லட்சம் ஆயிட்டு. இப்ப அந்த 15 லட்சத்திலயும் இப்ப ஒரு கூறு போடுறாரு. என்னன்னா, ஒரு இடத்தில் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது என்ன செய்ற, நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 19:8. தேங்க்ஸ்.
லூக்கா 19:8 வாசிங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். இந்த 15 லட்சம் குறைஞ்சு எத்தனை லட்சம் வந்து தெரியல. இது இந்த கணக்கு கிடையாது. ஒரு அடிக்கு 3000 நான் அனுப்புனேன், 30 லட்ச ரூபா வீடை கொடுத்தாரு, அந்த கணக்கு கிடையாது. இது என்ன ஆயிட்டுனா இதெல்லாம் டவுன் ஆகுது, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே ரெடியூஸ் ஆகிட்டே குறைஞ்சிக்கிட்டே போகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பிரியமானவர்கள, அதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். உண்மையான மனம் திரும்பல் இதுதான். ஒரு சர்ச்சில் இப்படிதான் நான் சொல்லிட்டேன். அங்க ஆராதனை நடத்த வந்தவர், அங்க நம்ம பேர சொல்லாம சொல்றோம், ஆமா, அங்க அங்க ஆராதனை நடத்தின அந்த சகோதரர் சாப்பிடும்போது சொல்றாரு, அண்ணே நல்ல வேலை என் மனைவிக்கு சத்துணவுக்கு வேலைன்னு சொல்லி நான் 2 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தேன், நல்ல வேலை வேலை கிடைக்கல, அந்த 2 லட்சம் போனது போயிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். 2 லட்சம் கொடுத்தேன், ஆனா வேலை கிடைக்கல, ஏமாத்திட்டாங்க, நல்ல வேலை அந்த 2 லட்சத்தோட போச்சு, வேலை கிடைக்காம போயிட்டுன்னு சொல்லி உணர்த்தப்பட்டார். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா தெரியும்? ஆமா போங்கய்யா, நீ சும்மா சொல்லுவீங்க, எங்களுக்கு தெரியாத பாட்டா, கன்வென்ஷன் பாட்டு தெரியும், கிறிஸ்தவ ஆராதனைக்கு தெரியும், எல்லா பாமால பாட்டு எனக்கு தெரியாதா, எல்லாம் நாங்க பாடிடுவோம். எங்களுக்கு தெரியாத ஆண்டவரா நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு ஆண்டவரை தெரியும். உங்க ஆண்டவர் எந்த ஆண்டவரும் தெரியாது. மனம் திரும்புதல் இல்லையே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசவே கூடாது. அதனாலதான் சபை கூடி வருதல் என்றாலே ஆத்துமா காவலுக்கு நீங்களாக்கப்படணும். அப்பந்தான் அவருடைய தயவை நான் உணருவேன். அந்த தயவை நான் உணரும் போதுதான் எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். எவ்வளவு மேன்மையா இருக்கு பாத்தீங்களா? இதை நான் 2 விஷயத்துக்காக நான் சொல்றேன். ஒன்னு, இம்மையில கிடைக்கிற ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? என்றைக்கு நம்முடைய ஆத்துமா விடுவிக்கப்படுகிறதோ, காவல் அப்படின்னா சிறை, நிறைய விதத்துல சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான் சத்துரு. சிலருக்கு போதை வஸ்துக்களை சிறைப்பிடிப்பா வச்சிருக்கிறான், சிலருக்கு துர்க்குணம், பொல்லாத குணம். அவங்கள்ட்ட ஏதாவது யாராவது சீண்டினாலே, யாராவது தேச சீண்டிட்டாலே அவ்வளவுதான். சில சொல்லுவாங்க தெரியுமா, இவங்கிட்ட வாய் கொடுத்தா அவ்வளவுதான், செத்தோம் தொலைஞ்சோம், பயங்கரமா ஏசி திட்டிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி துர்க்குணங்களை பிறப்பிக்கிறவர்கள் தேவனுடைய சபையை கூடி வரவே முடியாது. இன்னைக்கு அதனாலதான் நீங்க நிறைய மெம்பர்மார்களுக்கு தெரியல, டிசிஓ பிசி மெம்பர்களுக்கு தெரியல நம்ம எதுக்காக இங்க வர்றோம், என்ன செய்யறோம். அநேக பாஸ்டர்மார்களுக்கு தெரியல. நம்ம காணிக்கை வாங்கி ஆராதனை நடத்திட்டு அப்படியே கூலிக்கு வேலையை செஞ்சிட்டோம்னா நமக்கு தேவனை திருப்திப்படுத்திடும் நினைச்சிடறாங்க. நினைச்சு காரில் அப்படியே உல்லாசமா வந்துட்டா கர்த்தர் எல்லாம் நம்ம பார்த்துக்கிடுவார் அப்படின்னு நினைக்காங்க. ஆத்துமா காவல்ல கிடைக்கு. பணாசை எனும் காவலிலே சிக்குண்டு இருக்கிறாயோ, நீ தேவனுடைய சபை அல்ல. பரலாசை எனும் காவலில் சிக்குண்டு இருக்கிறாயா, நீ தேவனுடைய சபை அல்ல. தேவனுடைய சபை எதுல இருக்கிறது? தேவனுடைய சபையினுடைய ஸ்தானம் என்ன? தேவனுடைய சபையினுடைய லட்சணம் என்ன? தேவனுடைய சபையினுடைய அந்த முக காரியம் என்ன, முகம் என்ன? காவலுக்கு நீங்களாக்கப்படுது. அதனாலதான் இதுல கிடைக்கிற 2 ஆசீர்வாதம் என்ன? நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வது. இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிற சபை கூடி வருதல் என்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் நீதிமான்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ள போகிறார்கள். 2 ஆசீர்வாதங்களை நம்ம இங்க கவனிக்கிறோம். நான் வேத வசனத்தை விட்டு விலகல. இந்த வேத வசனத்துல காண்பிக்கப்பட்ட 2 சத்தியங்கள், ஆழ்ந்த சத்தியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று காவலிருந்து விடுவிக்கப்பட்டு யாரால சூழப்படுகிறது? நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். என்னென்ன என்ன? என் ஆத்துமா இப்ப காவலுக்கு நீங்களாக்கப்பட்டதுனால நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அப்போ முதல்ல ஒருமையில இருக்கு, அடுத்து பன்மையில வந்துருக்கு. வருதா வரலையா? நல்லா பாருங்க, நல்லா மீண்டும் சொல்றேன். நான் உமது நாமத்தை துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். அடுத்து சொல்றாரு, எனக்கு நீர் தயவு செய்யும் போது, நீர் எனக்கு என் ஆத்துமாவை. அப்ப ஒரு ஆளா 2 பேரா? ஒரு ஆளா பலரா? ஒருத்தர் தான். தனிப்பட்ட முறையில ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடுத்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீதிமான்களினை சூழ்ந்து கொள்வார்கள். Righteous, the righteous shall compass me. அல்லது compass me சொல்லலாம். ஆமா, compass me, compass me தான் சொல்லுவாங்க. என்னை சூழ்ந்து கொள்வார்கள். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க.
அப்ப இந்த பூமியில என்னை சூழ்ந்து கொள்றதுக்கு பேர் தான் சபை கூடி வருதல். பரலோகத்திலே என்னை சூழ்ந்து கொள்வாங்க. நீங்க வேதத்துல மார்க்குவின் சுவிசேஷம் மார்க் இல்ல, லூக்காக்கு வாங்களேன். லூக்கா 13வது அதிகாரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 23ஆம் வசனத்துல, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் என்ன செய்யாம போயிடும், கூடாம. ஏன் அவங்க வகை தேடியும் கூடாமல் போயிட்டுனா, வகை தேடுறாங்க. பாடல் பாடி அப்படி நம்ம தேவனை கிட்டி வந்துடலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடலாம் நினைக்காங்க. இல்ல, முடியாது. உலக ஐஸ்வர்யத்தை பாருங்க. அதனால சொல்றேன், சிலர் பாருங்க, நான் இப்ப மீண்டும் சொல்ல நினைக்காதீங்க. இப்போ என்னன்னா தப்பா, இப்ப நீங்க குற்றப்படுத்த நினைக்காதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், குற்றப்படுத்துற நோக்கம் கிடையாது. இப்ப கலாத்திய சபைக்கு பேதுருவையும் பர்னபாவையும் மாயம் பண்ணின பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, பர்னபா, இன்னும் சில விசுவாசிகளான யூதர்கள் எல்லாம் கலாத்திய சபைக்கு காண்பித்து கொடுக்கிறார். பவுல் காமிச்சு கொடுத்தாரா இல்லையா? அவர் குற்றப்படுத்தியே செய்யறாரு இல்ல. கலாத்திய சபை எங்கேயோ உள்ள சபை, அந்த சபைக்கு யாரை காமிச்சு கொடுக்கிறாரு? விருத்த சேதனத்துக்கு இடம் கொடுத்த இந்த கலாத்திய சபையை உணர்த்து வைக்கிறதுக்கு மாயம் பண்ணின பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருவையும், அந்த அவனுடைய மாயத்தில் இழுப்புண்டு போன பர்னபாவையும், இன்னும் மற்ற சில யூதர்கள், விசுவாசத்துக்குள்ள வந்த யூதர்கள் சபையையும் கலாத்திய சபைக்கு காமிச்சு கொடுத்தாரா இல்லையா? காமிச்சு கொடுத்தார். கலாத்திய 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காமிச்சு கொடுக்கிறார். என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க பாரு அப்படின்னு சொல்லி. அதனால மீண்டும் சொல்றேன், இப்பவும் என்ன ஆயிட்டு தெரியுமா? இன்னைக்கு ஊழியக்காரன் ஆகணும், வெள்ளை கயிறு கருப்பு கயிறு ஆகணும்னு எத்தனை லட்சம்? 4 லட்சம் கொடுத்தா போதும். நான் நினைக்கிறேன்னா, ஏன் 4 லட்சம் செலவழிப்பானு? ஒரு 120 ரூபா டைசிஸ் ஆஃபீஸில் போய் ஒரு கருப்பு கயிறை வந்து மாட்டிட வேண்டியது தானே. வெள்ளை கயிறு கருப்பு கயிறை மாட்டுறதுக்கு 4 லட்சமா கொடுக்கணும். 150 ரூபா வரும். 150 ரூபா வரும் கருப்பு கயிறு. உங்களுக்கு கருப்பு கயிறு மேலே ஆசை இல்ல. ஆர்டினேஷன். என்ன ஆர்டினேஷன்? என்ன பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன ஆர்டினேஷன். என்ன வெள்ளைக்கேரில் இருக்கிற வரைக்கும் 12,000 தான் சம்பளம். இந்த ஆர்டினேஷனுக்கு தான் என்னது 45,000 சம்பளம். உங்களுக்கு வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறை மாறணும், அவ்வளவுதானே. தூக்கு கயிறை மாறிடக்கூடாது. வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறை மாறணும், அவ்வளவுதானே. கடையில் போய் 120 ரூபாய்க்கு வாங்கிட வேண்டியதானே. 120 200 கொடுத்து வாங்கிட வேண்டியதானே. வாங்கி கட்டிட வேண்டியதானே. நீங்க எதுக்குங்க போட்டு இப்படி பண்றீங்க? நீங்க அப்படி வெள்ளைக்கயிறு போட்டே ஊழியம் பண்ண கஷ்டமா இருக்குல்ல. ஒரு 120 ரூபாவோ 200 ரூபாவோ கொடுத்து கருப்பு கயிறை மாட்டி ஊழியம் பண்ணிட வேண்டியதானே. உங்களுக்கு ஊழியெல்லாம் தரிசனம் கிடையாது, இதுதான் தரிசனம். 12,000 சம்பளம் 45,000 மாறணும், இதுதான் உங்களுக்கு தரிசனம். சும்மா ஏமாத்துறது. இப்பவும் சொல்றேன், இதுக்கு இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்ப நிர்ணயம் 4 லட்சம் கொடுக்கணும். அதனாலதான் போன ஆர்டினேஷனுக்கு 4 லட்சம். இவங்கெல்லாம் சபையை நடத்த போறாங்க. கேவலம். இவங்கெல்லாம் இந்த அரசாங்க உலக சபைக்கு வர்ற விசுவாசிகள், நீங்க இங்க பாருங்க, பணம் கொடுத்து டீச்சர் வேலை வாங்கக்கூடாது. அவன் சொல்லுவான், நீனே பணம் கொடுத்தா வந்திருக்க, ஓடிடு அப்படின்னு சொல்லிடுவான். நீனே வெள்ளைக்கயிறை கருப்பு கயிறை மாத்ததுக்கு பணம் கொடுத்து 4 லட்சம் கொடுத்து வந்திருக்க, நானும் 4 லட்சம் கொடுத்தா வருவேன். சபையினுடைய காரியமே ஒஸ்ட் ஆயிட்டுங்க. நான் சொன்ன நீங்க தாங்கவே மாட்டீங்க. கல்கத்தாவில் சராம்பூர்ல இன்னும் ஓரின சேர்க்கையை ஆதரிச்சு ப்ரொஃபஸர் என்ன செய்றாங்க, பாடம் எடுக்கிறாங்க. ஏன் ப்ரொஃபஸருடைய மனைவி மாதிரி ஆம்பளையால் தான். மாதிரி வேந்துடாதீங்க. இவங்கள்ட்ட படிச்சு வர்றவங்க தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அது உங்களுடைய விருப்பம், அவ்வளவுதான். இன்னும் காவல்ல தான் இருக்க போறேன்னா அது உங்க விருப்பம். காவல்ல இருக்கிற வரைக்கும் நீதிமான்களை சூழ்ந்து கொள்ற இடத்துக்கு நான் வரவே முடியாது. பாவிகள் தான் சூழ்ந்து இருப்பாங்க, கடைசி வரைக்கும் பாவிகள்ல சூழ்ந்து இருப்பாங்க. என் ஆத்துமா காவலிலிருந்து நீங்களாக்கப்படாது, பாவிகள் என்னை சூழ்ந்து இருப்பார்கள். அதான் இந்த வசனத்தினுடைய எதிர்ப்பது அதுதான். என் ஆத்துமா காவலுக்கு நீங்களாக்கப்படாது, பாவிகள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இதுதான் இந்த வசனத்தினுடைய எதிர்ப்பதம். அநீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். அநீதிமான்கள் சூழ்ந்து கொள்ற இடம் இங்க பூமியில மட்டும் கிடையாது. இங்க கூச்சல், சண்டை, எலெக்ஷன்கிற இந்த அநீதிமான்கள் கூட்டம் மட்டும் கிடையாது. பாதாளத்திலையும் பாவிகள் இருக்காங்க. பாதாளத்துல பரிசுத்தவான்கள் கிடையாது, அவங்களும் சூழ்ந்து கொள்வார்கள். என்னப்பா நீ இங்கெல்லாம் இருந்த? ஆமா, இப்ப நான் உன்னை சூழ்ந்து கொள்றதுக்கு இங்க வந்துட்டேன். வேத வசனத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய சபையானது தெளிவான சத்தியத்தை அறிந்து கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்னெல்லாம் தோணுது? நம்முடைய பிள்ளைகள் தரமான பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். நம்முடைய வீட்டுக்கு மருந்து வாங்கணும்னா
தரமான மெடிக்கல்ல வாங்கணும். எக்ஸ்பைரி ஆனதை நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களா? எக்ஸ்பைர் ஆயிடுச்சு வாங்கி சாப்பிடு. காலாவதியான மருந்துகளை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஒரு தரமான ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அறகுறையான வைத்தியம் தெரிஞ்சவங்ககிட்ட போவீங்களா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறகுறையான வைத்தியன் ஆபத்தானவன் சொல்லி சொல்லுவாங்க. அறகுறையான வைத்தியன் யாராவது வைத்தியம் பார்ப்பீங்களா? ஒரு அம்மா இன்னைக்கும் சொல்லுவாங்க, ஒரு அம்ா பிச்சைவழியில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, இது என் கணவனார இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அவங்க தான் தேவையில்லாமல் பண்ணி ஏதோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல திடகாத்தமாக இருந்தவர், இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அறகுறை வைத்தியன் ஆபத்தானவன் தெரியுதா இல்லையா? வைத்தியமே தெரியாத ஆட்கள்கிட்ட போய் சேருவோமா? சேர மாட்டோம். நம்ம சேர்ந்துட்டு தானே இருக்கோம். அவங்களுக்கு வசனம் தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு என்னதான் தெரியுதோ இல்லையோ, என்னத்தையோ ஒரு யூனிஃபார்மை போட்டு வந்து அவங்கள்ட்ட வசனம் கேட்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டோமே. எப்போ நம்ம வசனத்துக்குள்ள வரப்போறோம்? பிரியமானவர்களே, இங்க லூக்கா 13 எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானா அப்படின்னு கேட்டா, ஆமா சில பேர் தான். அநேகர் பிரவேசிக்க வகை தேடுவாங்க, அவங்கள நெஞ்சியாது கூடாம போயிரும். வீட்டு எல்லாத்தையும் எஜமான் வந்து கதவு போட்டுக்கு அப்புறம் வெளியே நின்று கூப்பிடுவாங்க, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கதவை தட்டுவாங்க, திறங்கன்னு. இந்த கதவை பூட்டின போதுன்னு சொல்லும் போதுதான் நான் இப்ப அதுக்கெல்லாம் வர்றேன். ஏன்னா கதவை பூட்டுற இடம்லாம் ஒரு இடம் இருக்கு, அங்கதான் காவலை பத்தி இருக்கு, விசேஷ வெளிப்பாடு இருக்கு. நான் அதுக்குள்ள வர்றேன். இந்த கதவு பூட்டினதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கதவு பூட்டினதுக்கு அப்புறம் தட்டுறாங்க, திறக்கணும் அப்படின்னு கேட்காங்க. நீங்க எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவாரோ. சொல்லிட்டு பாருங்க, ஒரு கூட்டத்தை காமிக்காரு பாருங்க. என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிட்டார். நீங்க எல்லாரும் அக்கிரமக்காரரை எங்களை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி 27 வசனத்துல சொல்லிட்டார். சொல்லிட்டு 28 வசனத்தை வாசிங்க. லூக்கா 13:28 வாசிக்க கேட்கலாம். பாருங்க, அவங்களே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை காமிக்கிறார். அவங்களும் பார்க்க முடியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சகல தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறத அவங்க காணும் போது எல்லாம் கூடி இருக்காங்க. அப்படித்தானே? எல்லாரும் இருக்காங்க. நீங்க அடுத்த வசனத்தை பாருங்க. 4 பக்கத்திலேயே உள்ள இந்த 4 திசையில இருந்தும் பரிசுத்தவான்கள் வர்றாங்க பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 29. என்ன இருப்பார்கள் அப்படின்னா என்ன தெரியுதா? நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ள. ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், அண்ணன் சொல்லலாம், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து இருப்பார்கள், என்னை சூழ்ந்து கொள்வார்கள். பாரு சொல்லலாம், அப்படி ஒவ்வொருத்தருமே சொல்லலாம். நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அவ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து எத்தனை திசை வருது? இதுல 4 திசைகள் வருது. 4 திசைகளிலும் இருந்து ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். எவ்வளவு ஒரு மேலான சத்தியத்தை அன்னைக்கே தாவீது கிடைச்சிருக்கு பாருங்க. அவ காவலுக்கு நீங்களாக்கப்படணும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்கிற சத்தியத்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 47 வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு வருகிறார். அப்ப சத்தியத்தை நான் எவ்விதமாய் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, காவலுக்கு நீங்களாக்குன்னு சொல்றாரு. என்ன காவல்? இந்த காவல் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஞாபகம். இந்த ஒரு சில ஜீப்லாம் ஒரு மாதிரி ஜீப், சில பைக்லாம் வந்துன்னா பின்னால காவல் போட்டாலே என்னது, நம்ம பயந்துருவோம். காவல் அப்படின்னாலே என்னது? அது போலீஸ், சிறைன்னு அர்த்தம். காவல் அப்படின்னாலே அவனை காவல் பண்ணினார்கள். இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவாங்க. அவனை காவல் படுத்து அப்படின்னா அடைக்கப்படுவது, சிறைச்சாலை, கட்டப்பட்ட அனுபவம். அப்ப காவல்ங்கிறது என்னதை குறிக்க அப்படின்னா அடிமைப்பட்டிருப்பது அல்லது சிறைப்பட்டு இருப்பது, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இதுக்கு பேரு தான் காவல். அவ என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும், எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமானை சூழ்ந்து கொள்வார். இதைதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும்போது, அந்த ஆவியினாலே அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் போட்டிருக்குதா இல்லையா? 19 போட்டிருக்க. அந்த ஆவியினாலே அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். இவரை ரொம்ப நான் கொண்டு போகல, ஏன்னா
அப்ப காவல் ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார்னா மரிச்சதுக்கு அப்புறம் பிரசங்கம் பண்றதெல்லாம் உண்டா அப்படிலாம் அர்த்தம் இல்ல. பிரசங்கித்தாருங்கிறது பிரீச்சிங் அப்படின்னா பிரகடனப்படுத்துவது. அப்ப சுவிசேஷ போய் ஒரு பிரசங்கித்தான் போட்டிருக்கு, அப்படியே போட்டிருக்கு. சுவிசேஷ பிரசங்கித்தான் போட்டிருக்கு இல்ல. மரித்து போன ஆத்துமா, இந்த ஆவிகள் யாரு தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம் 20ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த ஆவிகள்லாம் எந்த ஆவிகள்? எங்க இருந்த ஆவிகள்? காவலில் உள்ள ஆவிகள். அப்ப அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு இருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள். அப்ப இது எந்த ஆவிகள்? அப்ப எங்க இருந்தவங்க? எந்த நாட்கள், எந்த காலத்துல வாழ்ந்தவங்க? சத்தமா சொல்லுங்க. நோவா காலத்துல வாழ்ந்தவங்க மட்டும் இல்ல, நோவா காலத்துல பேழைக்குள்ள பிரவேசிக்க மாட்டோம்னு நின்னுட்டாங்க. பேழைக்குள்ள அந்த தேவ சத்தத்தை கீழ்ப்படியாமற் போனவைகள். அவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பேழையில பயணத்துக்கு போயிட்டாங்க. அந்த 8 பேர், நோவா அவனுடைய குடும்பம் 8 பேர் பேழையில போயிட்டாங்க. டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 8 பேர் பேழையில போயிட்டாங்க. இன்னொரு அத்தனை பேர் எங்க போயிட்டாங்க? அடுத்து பைபிள் அப்படிதான் போட்டுருக்கு. அவ்வளவு காவலுக்கு போயிட்டு. இப்ப காவல்ல போய் ஒரு பிரசங்கித்தாருன்னு சொன்னா இது வேற டாபிக். நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். பிரசங்கித்தாருன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாமே இப்ப வந்து பிரசங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒருத்தன் அதிகமா பேசலாம், என்ன அதிக பிரசங்கியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவின் வசனிப்பு தான் சொல்றாங்க. நாவின் வசனிப்பு தான் பிரசங்கம். அது விளங்கிக்கிடணும். வசனம் பேசுறான்னு சொன்னோன்னா அப்ப இந்த வசனமா பேசுறான்னு அர்த்தம். திரை கதை வசனம் அப்படின்னு சினிமால கூட போட்டு விடுறாங்க. வசனம் அப்ப இந்த வசனமா? காரியம் அது கிடையாது. வசனங்கிறது எழுத்துக்கள்ல வருகிற வார்த்தைகள், அதுக்கு பேர் தான் வசனம். அவங்களுக்கு என்ன வசனம் பேசுறாங்க, இவங்க என்ன வசனம் பேசுறாங்க, சினிமால பேசுறாங்கன்னா அப்போ என்ன? அப்ப வசனம்னா அப்ப வசனம் சாட்டா சொன்னா வசனம்னா குறைந்து நிருபத்தை எடுத்து வாசிக்க வச்சுறாங்க. அது கிடையாது. வசனம்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயலாக், வார்த்தைகள். அப்போ அதே போலதான் இங்க பிரசங்கித்தான் ஒண்ணு நீங்க உடனே பிரசங்கம் நினைச்சிடக்கூடாது. இவன் அதிக பிரசங்கியா இருக்கானே அப்படின்னு சொன்னா அப்போ இந்த வார்த்தையை நிறைய சொல்றது. அப்போ பிரசங்கம் என்பது பிரகடனப்படுத்துறது, ப்ரொக்ளமேஷன், அது அறிவிக்கிறது. பிரசங்கிக்கணும் அறிவிக்கிறது. அப்ப குமாரன் கூட என்ன செஞ்சிருப்பார்? பாதாளத்தில் ஆவிகளுக்கு அறிவிச்சிருப்பாரு, நான் தான் பாதாளத்தை ஜெயிக்கிறேன், மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பார் நான் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ள நீ கிடக்குற, நான் பார் எல்லா மனுக்குலமும் என்னை விசுவாசிக்கிற எல்லாரும் என்னாலே நீதிமான் ஆக்கப்படுவார்கள், என்னாலே நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக அறியப்படுவார்கள் அப்படிங்கறத அங்க போய் அவருடைய ஜெயத்தை குறித்து பேசியிருக்கலாம். ஜெயத்தை தான் பேசலாம் சொல்லல. நீங்க வேற அர்த்தத்துக்கு போனீங்கன்னா மரித்து போனதுக்கு பிறகு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படுமான்னு கேட்டுருவீங்க. அறிவிக்கப்படாது. அப்போ ஐஸ்வர்யவனுக்கு அறிவிக்கப்படுது இல்ல, அறிவிக்கப்படாது. யாரும் வர முடியாதுங்க. பிரியமானவர்கள, வேதவசனம் தெளிவாக கவனிங்க. நான் இப்ப இங்க காவலில் ஆவிகளுக்கு வருகிறேன். அப்ப நோவாவுடைய குடும்பமும் எதுக்கு நீங்களாக்கப்பட்டு? சத்தமா சொல்லுங்க. அதான் வெளிச்சம். எதுக்கு நீங்களாக்கப்பட்டாங்க? உண்மைதானே? எல்லாரும் நோவா காலத்துல வாழ்ந்த எல்லாரும் காவலுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது போல இந்த காவல் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பாதாளத்துக்கு அடையாளமா இருக்கு. உங்களுடைய என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் பாதாளத்துக்கு தப்பு வைக்க பண்ணி நீதிமான்களோடு ஐக்கியப்பட வைக்கிறார். இதைத்தான் நீங்க கவனிக்கிறோம். அப்ப நோவாவுடைய பேழை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்த ஆவிகள் கீழ்ப்படியாமல் போனவைகளாம். சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து, அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார். சொல்லிட்டு சொல்றார் அடுத்த வசனத்துல, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. அப்போ அன்னைக்கு அவங்க நீங்களாக்கப்பட்ட விதத்தை பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையாக தான் அவர்கள் காவலுக்கு நீங்களாக்கப்பட்ட காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அப்படிதான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்ப நோவாவுடைய காலத்தை நல்லா கவனிங்க. அங்கேயும் கதவை அடைத்தார். இங்கேயும் நம்ம லூக்கா 13 பார்க்கிறோம், கதவை அடைச்சதுக்கு அப்புறம் தட்டுறாங்க. கதவை அடைச்சதுக்கு அப்புறம் திறக்கப்படுமா? அப்ப இவங்களும் வெள்ளம் வந்துருது. கதவை அடைச்சதுக்கு அப்புறம் மழை வந்துச்சா? கதவு திறந்திருக்குமா மழை வந்துச்சா? கதவு அடைச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் இவங்க தட்ட முயற்சி பண்ணியிருப்பாங்க, தட்டியிருப்பாங்க. கதவு கிட்ட வந்து தட்டினாங்களோ அல்லது கீழ்பண்டத்தில் தட்டினாங்களோ தெரியாது. ஆனா அவருக்கு தப்பிக்கொள்வதற்கு வழியே இல்லை. அவர் கதவை அடைக்க கர்த்தர் அடைச்சிட்டார். கதவை போட்டதுக்கு பிறகு இவங்க தட்டுறாங்க, எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும். இவர் சொல்றார், நீங்க எவ்விடத்தாரோ?
நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டார். பிரிமனூர்லே காவலுக்கு நீங்களாக்கப்படணும். நோவாவும் அவருடைய குடும்பமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருந்தா அவங்களும் எங்க தான் போய் இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க, காவல்ல தான் இருப்பாங்க. உண்மைதானே? மற்ற எல்லாரும் காவலுக்கு போனா இவங்களும் காவலுக்கு தான் போகணும். கீழ்ப்படிதலினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையாய் இருக்கிற அந்த ஜலம், பேழை இவைகளினாலே அவர்கள் காக்கப்பட்ட விஷயமானது நமக்கு படிப்படியாக இருக்கிறது. நாமும் இப்ப நமக்கு ஆண்டு பேழையை செய்ய சொல்றாரு. நமக்கு ஏதாவது பேழை செய்ய சொன்னாரா? நம்ம ஏதாவது பேழை செஞ்சுட்டு இருக்கோமா? வேற தாளம் திணறல ஏதாவது பேழை செஞ்சுட்டு இருக்கோமா? எதிரணிப்பட்டியில ஒரு பேழையை செஞ்சு ஒரு கப்பல் வருது, இப்ப மழை வரப்போகுது, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அர்த்தம் அது இல்ல. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானதுன்னு சொல்லியிருக்கிற அர்த்தம் என்ன? ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுடைய அடக்கத்திலே நாமும் அடக்கம் பண்ணப்படுகிறோம். கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலே நாமும் எழுந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவாகிய புதிய மனுஷனுடைய சாயலில் நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படிக்கு ஞான ஸ்நானம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறதே ஒழிய ஏதோ சபையில சேர்த்து விடுகிற ஒரு நோக்கத்திற்காக அல்ல. அதனாலதான் கொலோசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கு, ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய வல்லமையான செயலின்படியே அவரோடு கூட எழுந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லிதான் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருப்பதுதான் என்னது? ஞானஸ்நானம். அப்ப அங்கே அதான் நடந்துச்சு. பழைய உலகத்தை மூடிட்டாங்க. அப்ப அவங்க ஆத்துமா அழிவுக்கு தப்பு வைக்கப்பட்டது. உண்மையா இல்லையா? ஐயோ இவங்க இவங்க சரீரம் இவங்க எல்லாருடைய சரீரமும் செத்து மிதந்துட்டு இவங்க சரீரம் மட்டும் பிழைச்சு போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நோவா அவங்களுடைய பிள்ளைகளும் ஒரு நாள் என்ன செஞ்சுதான் ஆகணும்? மறிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க, அவங்க நாளைக்கு போக போறாங்க, அவ்வளவுதான். காரியம் அது கிடையாது. எதை தப்பு வச்சவங்கள போய்கிட்டு இருக்காங்க? ஆத்துமா. இதான் விஷயம். ஆத்துமா தப்பு வைக்கப்பட்டது. ஆத்துமா தப்பு வைக்கப்பட்டது. நீங்க ஆத்துமா மீட்கப்படணும். அதனாலதான் அங்க போட்டிருக்கு, என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும், அப்பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இது அங்க நடந்துச்சு. நோவாவின் வேலையில எத்தனை பேர் போறாங்க அப்படின்னு கேட்டா 8 பேர் போறாங்க. நோவாவுடைய வித்து, அதுல 3 பிள்ளைகள் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கா? சேம், காம், யாப்பே. இந்த 3 பேர் எதுக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னா, யூதன், புறஜாதி. யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றிணைந்து பயணிக்கிறதுக்கு ஏதுவா இருக்காங்க. நான் சொல்ல சத்தியத்தை நல்ல விளங்கிக்கங்க. நான் எதுலையுமே நான் மாற்றல, அப்படியே இருக்கு. ஏன்னா இரு திறத்தாரையும் ஒரு திறத்தாராக்கி அப்படின்னு இருக்கு. அப்ப யூதனையும் புறஜாதியும் ஆண்டவர் நினைச்சல, தள்ளி விடல. அப்ப யூதர்கள் அவங்க எல்லாம் யூதர், நம்ம யூதர்கள் கிடையாது. நம்ம எல்லாம் யாரு? புறஜாதிகள். அப்ப யூதனையும் கர்த்தர் இணைக்கிறார், புறஜாதி இணைக்கிறார். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப யூத குலம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா, ஆபிரகாம் இருந்தா வந்து நம்ம தெளிவா பாக்குறோம். ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் யூத சந்ததியா வர்றாங்க. யாக்கோபுக்கு பிறக்கிற பிள்ளைகள் தான் யூதா கோத்திரம் வருது, அப்படித்தானே? அப்போ இந்த யூதா கோத்திரம், யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லப்பட்ட இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ஒரே சந்ததியார் எந்த சந்ததியிலிருந்து வர்றாங்க? ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வர்றாங்க. இந்த ஆபிரகாம் எந்த சந்ததியில வர்றாருன்னு பார்த்தா, தொட்டு தொட்டு பார்த்தா சேம் சந்ததியில வர்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். நல்லா பாருங்க, 3வது அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை பாருங்க. பின்பகுதியில சேமே யோசேப்பின் குமாரன், யோசேப்பு இதுல 33 மன்னிக்கும். யூதா யாக்கோவின் குமாரன், யாக்கோவு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா. இப்படியே வந்துகிட்டே இருக்கும் போது இப்ப பாருங்க 36 போட்டிருக்கு, சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன். அவ எந்த சந்ததியில் வர்றாங்க? சேம் சந்ததி. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, எல்லாம் ஆழ்ந்த சத்தியங்கள். அப்போ ஒரு பேழையில, இது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கு. இந்த பேழையில 8 பேர் நினைச்சாதீங்க, 2 கூட்டம்.
ஆவிக்குரிய கண்கள் இருந்தா நீங்க இப்படிதான் பார்ப்பீங்க. 2 கூட்டம் பயணிக்கு, ஒன்னு யூத சந்ததி, இன்னொன்னு புறஜாதி எனும் சந்ததி. இதுதான் அன்றைக்கே ஆண்டவர் வெளிப்படையா காமிச்சிட்டாரு. ஏன்னா சேம் சந்ததி தான் யூதர்கள், அப்படிதானே? காம் யாப்பேத் யாராவது யூதர் சந்ததியில் வர்றாங்களா? இல்ல. ஏன்னா எங்க போய் தான் முடியுது? சேம்ல தான் வந்து வருது. அப்போ இந்த யூத வம்சம் எல்லாமே எங்க இருந்து தான் வருதுன்னு கேட்டா ஆதாம்ல இருந்து தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நோவா அந்த ஜலப்பிரளயம் அழிவுக்கு பிறகு ஆண்டவர் வேறு பிரிச்சு காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா யூதர்கள், புறஜாதிகள். இப்ப சொல்லுங்க, நோவாவின் பேழையில பிரவேசித்த நோவாவின் 3 பிள்ளைகள்ல சேம் யூதர்களா அறியப்படுறா அப்படின்னா காமும் யாப்பேத்தும் யார் அறியப்படுறாங்க? சத்தமா சொல்லுங்க, புறஜாதி. நம்மளதான் ஆண்டு அன்னைக்கே படம் பிடிச்சு காமிச்சிருக்கிறார். உண்மையா இல்லையா? இப்ப நம்ம சேமுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா காம் அல்லது யாப்பேத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிறப்பு அதுல தானே நிர்ணயிக்கப்படுது. வேற ஏதாவது இருக்கா? கிடையாது. நம்ம யூதர்கள் இல்லைன்னா சேம் சந்ததி கிடையாது. அப்ப நம்ம ஒண்ணு காமா இருக்கணும், இல்லைன்னா யாரா இருக்கணும்? யாப்பேத்தா இருக்கணும். யாப்பேத்தா இருக்கணும், இல்லைன்னா காம். நல்ல கவனிங்க, இந்த 2 கூட்டமும் அந்த பேழையில பயணிச்சுக்கிட்டே இருக்கு. காவலுக்கு தப்புவிக்கப்பட்ட கூட்டத்தார உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் பேசுகிறார். புதிய ஏற்பாடு சத்தியத்திலையும் இருதரத்தாரையும் ஒன்றாக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், டைம் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. எபேசி 2 எடுக்க வேண்டாம். எபேசி 2 அதிகாரம் 12 இருந்தே நீங்க பாருங்க, 11 இருந்தே பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் புறஜாதிகளாய், தேவனற்றவர்களாய், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்கு அந்நியரா இருந்தோம், தேவனற்றவங்களா இருந்தோம், உடன்படிக்கைக்கு அந்நியரா இருந்தோம், எதுவுமே கிடையாதான், தூரமா இருந்தோமா. அப்ப நம்மள ஆண்டவர் சமீபித்து வர பண்ணினார். 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து என்ன சொல்றார்? இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. அப்ப அவருடைய ஒரே சரீரத்தில் இருதரத்தார் ஒன்றாக்குற என்ன அர்த்தம்? யூதன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை, அடிமை என்று சுயாதீனன் என்று வித்தியாசம் இல்லை. அப்ப யூதனும் புறஜாதி சேர்ந்தே பயணிச்சிருக்காங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இப்ப என்னுடைய முற்பிதா அப்படின்னு சொன்னா நான் யாரை சொல்லுவேன்? சேம சொல்ல மாட்டேன். யாரை சொல்லுவேன்? காமையும் யாப்பேத்தையும் சொல்லுவேன். என்னுடைய முற்பிதா யாரு அப்படின்னா காமல யாப்பேத்தி சொல்லுவேன். இப்ப சேம் சந்ததி சொல்றாங்க, யூதர் சொல்றாங்க, நாங்க தான் எனது ஆபிரகாமின் சந்ததி தப்புவிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நானும் தப்புவிக்கப்பட்டவன் தான். என்னை குறித்து அன்னைக்கு ஆண்டு எழுதிட்டாரு. இந்த ஞானஸ்தான சத்தியத்தின் மூலமா இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பழைய மனுஷன் அவருடைய அடக்கத்தில் அடக்கம் பண்ணிவிட்டார். இதை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை பற்றுகிற அத்தனை காம் சந்ததியினரும், அத்தனை யாப்பேத்தின் சந்ததியினரும், அத்தனை சேம் சந்ததியினரும், அவ உலகம் முழுவதும் இந்த ஒரே பேழைக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரியுதா, ஒட்டுமொத்த உலகமும் இந்த பேழைக்குள்ள வரல அப்படின்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. புதுவே வானம் புதிய பூமிக்குள்ள போக முடியாது. அப்ப தேவன் எதுக்குள்ள அடைச்சு போட்டார் பார்த்தீங்களா? புரியுதா? எதுக்குள்ள? எது ஒன்னே ஒண்ணுக்குள்ளதான். 10 பேழைகளை ஆயத்தப்படுத்த சொல்லல. எந்த ஒரே பேழைக்குள்ள அடைச்சு போட்டார் பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்ல தான் நீ பயணிச்சு வரணும். வந்தாவா, இல்லைன்னா செத்துப்போ. உண்மை அதானே? ஆண்டவருடைய தீர்மானம் அதானே? 100-120 வருஷம் வச்சிருக்கிறாரு. என் பேழை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, நீடிய பொறுமையோடு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான். அதான உண்மையான அர்த்தம். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையாய் இருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். சாதாரண பொறுமை இல்லை. எப்படி பொறுமை? பொறுத்து பார்க்க நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். எப்படி? இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான். எங்க வந்துருவான்? கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலையும் உயிர்த்தெழுதலின் சாயலையும் வந்துருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. வரவே மாட்டேதான். பரவாயில்ல, ஆண்டவருக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, அதாவது குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி. God never expects quantity but quality. அவர் தரத்தை எதிர்பார்க்காரு. 8 பேர்னாலும் அவருக்கு போதும். அந்த காலத்தில் சொல்றாங்க, நோவா வாழ்ந்த நாட்கள்ல இந்த உலகத்தின் ஜனத்தொகை, ஒட்டுமொத்த ஜனத்தொகை 20 கோடின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நோவா நாட்கள் 20 கோடின்னு சொல்றாங்க. 20 கோடிக்கு 8 பேர்னா என்ன கதை? எவ்வளவு மாண்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப ஆண்டு கதவை அடைக்க ஆயத்தமா இருந்தார். ஏன்னா பொறுத்து பார்த்துட்டாரு, யாரும் உள்ள வர மாதிரி இல்லை. காவலுக்கு நீங்கள் நானும் தப்பு வைக்கப்பட்டா நீதிமான்களுடைய ஐக்கியத்தில் காணப்படும். பிரியமானவர்களே, இந்த பூமியில சபை கூடுவது மட்டும் இல்ல, பரலோகத்துல
சபை இருக்குதா இல்லையா? முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபைன்னு எழுதுறார். எங்க? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை எழுதுகிறார். எபிரேயர் நீங்க தாராளமா பார்க்கலாம். எபிரேயர்ல 12வது அதிகாரம் 23ஆம் வசனம் 22ல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் நம்ம வந்து சேர்ந்தோம். எதுலெல்லாம் வந்து சேர்ந்தோம்னு போட்டிருக்கு, அப்படிதானே? 23ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து சேர்ந்தோம்னு போட்டிருக்கு. சொல்லுங்க. அப்போ பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்படிதான் அந்த 3 வசனத்தை பார்த்தா தெரியுது. அப்ப நம்மளை எங்க ஆண்டு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு பார்த்தீங்களா? பெரியமான நம்முடைய ஆத்துமா காவலுக்கு நீங்களாக்கப்பட்டுனா அதுக்கு பேர் தான் சபை கூடி வருது. இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டாரு. அந்த நிச்சயம் இருக்குதா? அந்த நிச்சயம் இல்லாதவர்கள் தயவு செய்து இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நிச்சயம் இல்லாம தயவு செய்து வாழ்ந்துடாதீங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை பிரயோஜனமே கிடையாது. அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். இந்த நிச்சயத்துக்குள்ள வரும்போது தான் நீதிமான்களை கூடி வர முடியும். நீதிமன்றம் என்னை சூழ்ந்து கொள்ற இடத்துக்கு நான் வர முடியும். இங்கேயும் அதை நான் பெற்றுக்கொள்ளலாம், பரலோகத்திலும் நான் பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் இதை 2 விதமா நீங்க கவனிக்கணும். ஒரே வெளிச்சத்துக்கு மட்டும் கொடுக்கல. இங்கேயே வாழ்ந்து மறிக்கிறது கிடையாது, இங்கேயே சபை கூடி வரதுல இருந்துட்டு போறது கிடையாது. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் நம்ம வந்து சேர்ந்தோமா இல்லையா? நீதிமன்றுடைய ஆவி இடத்துக்கு வந்து சேரணும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த நாளில் கேட்கிற அந்த வேத வசனத்தின்படி நான் உமது நாமத்தை துதிக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்வோமா? நான் உமது நாமத்தை துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று அவர் சொல்லுகிறாரே. இந்த வெளிச்சத்தை ஒரு விசை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, என் ஆத்துமா காவலுக்கு நீங்களாக்க. எந்த இடத்துல நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? எந்த இடத்துல நம்முடைய ஆத்துமா கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு? அல்ல பாரம்பரியத்திலையா, மூட பழக்க வழக்கங்கள் இல்லையா, அல்லது ஏதோ ஒரு சில மாம்ச கிரியைகள் இல்லையா, மாம்ச குணாதிசயங்கள் இல்லையா? எதுல பிடிக்கப்பட்டிருக்கோம்? கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள்ல ஏதோ ஒன்று இல்லையா? ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் நமக்கு தயவு செய்யும் போதுதான். அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால், அந்த தயவுள்ளவர் ருசி பார்த்துட்டோம்னா சகலவித துர்க்குணம், சகலவித கபடு, சகலவிதமான புறங்குறுதல் எல்லாவற்றையும் நாம் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்களாம். கர்த்தர் தயவுள்ள என்பது ருசி பார்த்துட்டோமா? சங்கீதக்காரர் சொல்றார், எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இதுதான் அந்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய தயவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்முடைய ஆத்துமாவை விடுவிப்பதுதான், காவலுக்கு நீங்களாக்குவதுதான் அந்த தயவு. அந்த தயவு, இந்த தயவை நான் ருசி பார்த்திருக்கிறேனா? எல்லாரும் அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் கூட ஒண்ணு நினைக்கிறாங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அவர் எனக்கு தயவு செய்தவரால் அவருடைய தயவை கல்வாரி அன்பினாலே நாம் அறிய முடியுமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்க. இல்லைன்னா நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ற அந்த பாக்கியத்தை இழந்துருவோம். ஒப்பு கொடுங்க.